பிஜேபி சொன்னாலும் கூட தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கும் பொழுது தாங்கள் மட்டும்தான் ஜெயிக்கணும், வேற எந்த கட்சியும் ஜெயிக்கக்கூடாது, அதற்கு அவர்கள் முக்கியமாக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்றதான் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஜனநாயகம் அப்படின்றது ஒரு சாரார் மட்டும் போட்டியிட்டு தாங்களே வெற்றி பெறுவது கிடையாது. அதாவது ரஷ்யாவில் நடந்த மாதிரி இங்கே பல்வேறு கட்சிகள் போட்டியிட முடியும், அவர்களுக்கான எல்லா விதமான உரிமைகளும் வழங்கப்படுகிறது. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சிகளை முடக்கும் வேலையாக இங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய விளைவாக தான் நீங்கள் கெஜ்ரிவாலினுடைய கைதை பார்க்கலாம், காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி முடக்கத்தை பார்க்கலாம். கெஜ்ரிவால் அவர்கள் உடனடியாக நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை விட முக்கியமான ஒன்று என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சியை செயல்பட விடாமல் முடக்குவது, அந்த வேலையை தான் தற்பொழுது பிஜேபி செய்துள்ளது அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய 11 வங்கி கணக்குகள் இப்பொழுது மூடப்பட்டுள்ளன வருமான வரித்துறையால். எதன் காரணமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸ் தொடர்ந்து பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது தென் மாநிலங்களை தவிர்த்து வட மாநிலங்களையும் காங்கிரஸ் அதிகப்படியான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இவங்க தொடர்ந்து இந்தியா கூட்டணி உடையுன்ற சொல்ல நிலையில் அதனை உடையாமல் பாதுகாத்து எல்லா இடத்துலையும் ஷீட் ஷேரிங் ஆகி வேட்பாளர்களே அறிவிக்கும் சூழல் வந்துவிட்டது. 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகியது காங்கிரஸோடது. அப்போ இப்படி இருக்கும் சூழ்நிலையில் இவர்கள் பெரிதாக பார்க்கப்படுகின்ற யூபி போன்ற இடங்கள்ல அவர்களுக்கு மிகப்பெரிய அடி என்பது விழுகிறது பாஜகவிற்கு அகிலேஷனுடைய வருகையால, பீகார்ல தேஜஸ்வியால. அப்ப இப்படி ஒவ்வொரு மாநிலத்தையும் நம்ம இணைத்து பார்க்கும் பொழுது ஆம் ஆத்மி கூட சேர்றதெல்லாம் அது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்ட்டு சொல்லலாம். அதெல்லாம் விட முக்கியமானது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடா யாத்திரையின் மூலமாகவே அவர்கள் மிகப்பெரிய ஒரு கலக்கத்திற்கு அச்சத்திற்கு உள்ளானார்கள். அதன் காரணமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொரோனா அதிகப்படியாக பரவுது, அதனால யாத்திரை நிறுத்துங்க அப்படின்ட்டு பாரத் ஜோடா யாத்திரைக்கு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் பயணப்பட்டார். அதன் பின்பு பாரத் நியாய யாத்திரையில் பல்வேறு இடங்களில் ராகுல் காந்தி அவர்களால் பிரச்சாரம் செய்ய முடியல. பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவாக இவர்கள் இடம் கொடுக்கவில்லை அப்படின்ட்டு சொல்லலாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில். அது மட்டுமல்லாது ராகுல் காந்தி மீது பல்வேறு இடங்களில் வழக்கு போடப்பட்டுள்ளது. இதெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி அவருடைய பாரத் நியாய யாத்திரை என்பது மணிப்பூரில் தொடங்கி மும்பையில் நிறைவடைந்தது. மணிப்பூர் மக்களினுடைய நியாயத்திற்காக நான் மணிப்பூரில் தொடங்குறேன் அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். மும்பையில் நிறைவடைந்த பொதுக்கூட்டத்தில் அவர் சிவாஜி பார்க்ல இருந்து பேசுறார். அங்க ராகுல் காந்தி மட்டுமல்லாது தேசிய தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப அந்த கூட்டம் என்பது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தரக்கூடிய கூட்டமா இருந்தது. உண்மையாலுமே சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான தொண்டர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இப்போ மகாராஷ்டிரா என்பது அவர்கள் ஆளக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் அந்த இடத்த பல்வேறு பிரிவுகள் இருக்கக்கூடிய காரணத்தில் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளோ பெரிய ஆதரவா அப்படின்ட்டு அவர்கள் வியந்தார்கள். அப்போ இந்த காங்கிரசினுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் பாஜக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் தானே மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும், மக்கள் ஆதரவு தெரிவிக்க முடியும், இல்லை மக்களிடத்தில் போயிட்டு பேச முடியும். எல்லாத்தையும் முடக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வராங்க. அப்போ எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இல்லை மூலமாக ஆதியாக இருப்பது எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிதி தான். இப்போ நிதியை நம்ம முடக்கிட்டா அவர்கள் எங்கே போக முடியும்? ஒரு ட்ரெயினில் போக முடியுமா, ஒரு ஃப்ளைட்டில் போக முடியுமா, இல்லை விளம்பரங்கள் கொடுக்க முடியுமா? எதையுமே பண்ண முடியாது. இல்லை பிரச்சாரத்தில் ஈடுபட முடியுமா? வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்க முடியுமா? அவர்கள் பிரச்சாரத்திற்கான பண தொகையெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதன் காரணமாக காங்கிரஸ் கட்சி, யூத் காங்கிரஸ் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 11 வங்கி கணக்குகள் இப்போ மீண்டும் முடக்கப்பட்டுள்ளது. இதே போன்றது ஒரு நிலை போன மாதம் ஏற்பட்டது. அதற்கு என்ன பதில் சொன்னாங்க அமலாக்கத்துறையிலிருந்து அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி 2018-19 நிதியாண்டில் வருமான வரியை ஒழுங்காக தாக்கல் செய்யவில்லை, அதாவது கரெக்டாக பண்ணலை அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 18-19 நிதியாண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிதி செலுத்தி கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு 14 லட்சம் ரூபாய் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பான இந்த கேஸை இப்போ விசாரிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதன் காரணமாக முடக்கி வச்சிருக்கிறதுக்கு என்ன விதமான ரைட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு காங்கிரஸ் கேட்குது. இப்போ இது தொடர்பாக காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறையிடம் அவங்க மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனுவை காங்கிரஸ் கட்சியினுடைய மனுவை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. எதன் காரணமா அப்படின்ட்டு தெரியல.
இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. அது மட்டுமல்லாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் வந்து வரி விலக்கு என்பது அளிக்கப்படுகிறது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு. ஆனால் காங்கிரஸுக்கு மட்டும் வரி விலக்கு நீங்கள் அளிக்கல. சரி, ஓகே. அப்படி இருந்தாலும் நீங்கள் 14 லட்சத்துக்கு எவ்வளோ வந்து ஃபைன் போடுறீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் கிட்ட ஃபைன் போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 200 கோடி ரூபாய் ஃபைன்ன்றது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ இது வந்து பாஜக காங்கிரஸை முடக்கும் செயலாக தான் உள்ளது. இது வந்து ஒரு ஜனநாயக நாடா? ஜனநாயக நாடு என்பது பொய், லை அப்படின்ட்டு சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள். ஜனநாயக நாடு அப்படின்றது உண்மையா இருந்தா எப்படி இந்த மாதிரியான ஒரு இதுவை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. இதோடு மட்டும் அவர் வந்து நிறுத்தல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2018-19 காலகட்ட வருமான வரி தாக்கல் செய்ததை மட்டும் எடுத்துக்கொள்ள 1994-95 பீரியட்ல நடந்த மோசடிகளை எல்லாம் எடுத்து கூறியுள்ளார்கள். அப்ப ஏதோ வருமான வரி தாக்கல் பண்ணல அப்படின்ற ஒரு சில காரணங்களுக்காக அவங்க வந்து எடுத்து சொல்றாங்க. இப்ப இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பின்பு இதை பேச வேண்டிய அவசியம் என்ன உள்ளது? ஏன் இத்தனை ஆண்டுகள் அது மீது நீங்க நடவடிக்கை எடுக்காத இருந்தீங்க? அதுவும் எலெக்ஷன் வர டைம்ல, நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ஏன் இதை எடுத்து இது பண்றீங்க அப்படின்ட்டு கேட்கறேன். ஒரு நியாயமான கேள்வி இல்ல. இப்ப அவர்களால எந்த விதமான பண பரிமாற்றத்தையும் செய்ய முடியவில்லை அப்படின்றது முதல் தகவல். இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய அறிவிப்பு என்பது வந்து கொண்டே இருக்கிறது. வேட்பாளர்களுக்கு பிரச்சாரத்திற்கான பணம் என்பது கொடுத்தாக வேண்டும் ஒரு கட்சி. இப்ப அதை கொடுக்க முடியல. அது மட்டுமல்லாது தாங்கள் பயணப்படணும் அப்படின்றது, இப்ப மோடி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு மாநிலமா சுற்றிட்டு இருக்காரு. ஆனா அதை யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ இவர்களால் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. வாடகைக்கு தான் எடுக்கணும், இல்லை வந்து ஃப்ளைட்டு ட்ரெயினில் தான் வந்து போகணும். இப்போ அதை புக் பண்ணுறதுக்கு கூட அஃபிஷியலாக அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் மூவ் பண்ணுறதுக்கு காசு இல்லை. எப்படி பண்ண முடியும்? நீங்கள் வங்கி கணக்கு முடக்கிட்டீங்கன்னா ஒரு கட்சியினுடைய பெயரால் நிதி எப்படி எடுக்க முடியும்? அப்போ நிதி எடுக்க முடியலன்னா மக்களிடத்தில் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? மக்களிடத்தில் எப்படி விளம்பரம் பண்ண முடியும்? எந்த ஒரு இதுக்குமே, அதாவது டிவி சேனல் ஆரம்பித்து மின்னணு ஊடகங்கள் எதுலையுமே அவர்களால் விளம்பரம் பண்ணுவதற்கான முன்பதிவு கூட செய்ய முடியல அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஒரு ட்ரெயின் டிக்கெட் கூட எங்களால் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒரு ஜனநாயக நாடா? ஏன் இதை இப்ப கிளற வேண்டிய அவசியம் உள்ளது? அப்ப எதிர்க்கட்சியை முடக்கும் செயலாக தான் இந்த பாஜகவினுடைய செயல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியும். இதை நம்ம ஒரு பொதுப்படை மனிதனா இருந்து பார்க்கும்பொழுது நமக்கே தெரியுது, ஆமாங்க என்ன இது அப்படின்ட்டு. ஒரு சரியான நிலையில இருந்து பார்க்கும்போது ஏன் ஒரு நியாயமான முறையில நீங்க சொன்ன கொள்கைகளை வச்சும் நீங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்ட்டு சொல்லி வாக்கு கேட்டா உங்களுக்கு மக்கள் வாக்களிக்க போறாங்க. அதை விட்டுட்டு நான் மட்டும்தான் வாக்கு கேட்பேன், எனக்கு எதிர்க்க இருக்கவங்க வந்து எந்த விதமான பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது, அவங்க வந்து மக்களை கவர்ந்துடக்கூடாது அப்படின்ட்டு சொல்றதுல என்ன விதமான நியாயம் இருக்கு? யார் பக்கம் நியாயம் இருக்கோ, யார் பக்கம் உண்மை இருக்கோ அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க போறாங்க. அப்ப இதுதான் தொடர்ந்து பிஜேபியிடம் நடந்து கொண்டிருக்கிறதா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் கெஜ்ரிவாலினுடைய கைது. நேற்று நைட்டு கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். எதன் காரணமாக கைது செய்யப்படுகிறார் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, மதுபான கொள்கை ஊழல் சம்பந்தமாக. இதற்கு முன்னாடியே அமலாக்கத்துறை கெஜ்ரிவால் அவர்களுக்கு பல முறை சம்மன் அனுப்பியுள்ளதா அப்படின்னு கேட்டால் அனுப்பியுள்ளது. கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட முறைகள் சம்மன் அனுப்பியிருக்காங்க, 10 முறை கிட்ட. குறிப்பாக 5 மாநில தேர்தல் நடைபெற்றுச்சு பார்த்தீங்களா, அந்த டைம்லையும் கெஜ்ரிவாலுக்கு மனுக்கள் என்பது அடுக்கப்பட்டது. எப்போ அனுப்புனாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தேர்தல் பிரச்சாரம் முடியும் பொழுது, 2 நாள் முடியும் பொழுது, அப்புறம் எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அப்படின்ட்டு, இப்படி 5 மாநில தேர்தலின் பொழுது அவர்கள் ஆம் ஆத்மியை முடக்கும் செயலாக கெஜ்ரிவாலுக்கு சம்மன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ந்து மறுத்து கொண்டே இருந்தார். என்னன்னு சொல்லிட்டு மறுத்தாருன்னா, அதாவது அதுல தெளிவா வந்து என்னை யாரும் குறிப்பிடல, டெல்லியினுடைய முதலமைச்சர் அப்படின்ட்டு குறிப்பிட்டா பரவாயில்ல, அதுவும் குறிப்பிடல, இல்ல ஆம் ஆத்மியினுடைய தலைவர் அப்படின்ட்டு குறிப்பிட்டா பரவாயில்ல, அப்படியும் குறிப்பிடல, அப்ப யாருன்றதை குறிப்பிடாம கொடுத்தா எப்படி அப்படின்ட்டு அவர் நிராகரிச்சார். நான் வந்து ஆஜராக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து ஏற்கனவே மதுபான கொள்கை ஊழல் சம்பந்தமாக டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சரான மனுஷ் சிசோடியா அவர்கள் கைதாகியிருந்தார். அவர் பல மாதங்களாக அமலாக்கத்துறையினுடைய விசாரணையில் உள்ளார் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்தது. இப்ப தெலுங்கானாவில் இருக்காங்க பாத்தீங்களா, கேசிஆர் இருக்காருல்ல முன்னாள் முதலமைச்சர், அவருடைய மகள் கவிதா அவர்கள் சிறிது நாட்களுக்கு முன்பு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப இது எல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில மனுஷிஷாருடைய கைது எப்பயும் நடந்துச்சு. இப்ப கவிதா சமீபத்தில் கைதானாங்க. அதனைத் தொடர்ந்து கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி கைதானார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து இல்ல அமலாக்கத்துறை என்னை கைது செய்வதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றத்தை நாடுறாரு. உச்சநீதிமன்றத்தை மனு தாக்கல் பண்றாரு.
உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் தடை விதிக்க முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுக்குது. உடனடியாக அமலாக்கத்துறையினால் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பே ஆம் ஆத்மியிலிருந்து 2 பேர், ரஞ்சன் அவர், அதாவது மனுஷ் சிசோடியா துணை முதலமைச்சர், அப்புறம் இன்னொரு அமைச்சர், இப்போ முதலமைச்சரை கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ தேர்தல் நெருங்கும் பொருட்டு எதிர்க்கட்சிகளை எந்தெந்த வகையெல்லாம் முடக்கலாம் அப்படின்ட்டு இவர்கள் பல்வேறு வகையில திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் குற்றம் சாட்டுவது அதுதான். இப்போ ஸ்டாலின் கூட கண்டனம் விதிச்சிருக்காரு. என்னன்னா, கெஜ்ரிவாலுடைய கைதுக்காக எப்படி நீங்க கைது பண்றீங்க, தேர்தல் நெருங்கும் போது தானே அவர் கைது பண்றீங்க அப்படின்ட்டு. ஆம் ஆத்மியினுடைய தொண்டர்கள் டெல்லி முழுவதிலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஆம் ஆத்மியினுடைய வரலாறு என்பது ரொம்ப முக்கியம். கெஜ்ரிவால் அவர்கள் எப்படி பிஜேபியை எதிர்த்து போராடி, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸையும் எதிர்த்து போராடி வந்தார் டெல்லியில. இப்ப தொண்டர்கள் எல்லாம் டெல்லியில் இறங்கி போராடுறாங்க. டெல்லியில 144 தடை உத்தரவு என்பது போடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது கெஜ்ரிவாலினுடைய வீட்டை சுற்றி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இங்க போலீசார் அப்படின்ட்டு சொல்லும்பொழுது போலீசார் யாரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்றதோட மட்டுமல்லாது இந்தியாவினுடைய தலைநகராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால அங்க போலீசார் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் கீழ் அவர்கள் செயல்படுவார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒன்றிய அரசு இந்த பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க. அப்ப இவர் மாநிலத்துடைய முதலமைச்சராக மட்டும்தான் இருக்கலாம். சரிங்களா? இப்ப இப்படி இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை மட்டும்தான் போலீசாரோடவும் செய்வாங்க. இப்ப அந்த இடத்துல 144 தடை உத்தரவு மட்டுமல்லாது மிக பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. அதே வேளையில இப்ப கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார். அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக மாட்டார், முதலமைச்சர் பதவியிலேயே தொடர்வார் அப்படின்ட்டு ஆம் ஆத்மி கட்சி சொல்லுது. அவர் சிறையில் இருந்தாலும் சிறையிலிருந்தே டெல்லியினுடைய அரசை நடத்தி கொண்டிருப்பார் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் என்பது நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில, வேட்பாளர் பட்டியல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏன் மனுத்தாக்கல் என்பதே நடக்க போகுது இன்னையிலிருந்து தொடக்கம். அப்ப இப்பேற்பட்ட ஒரு நிலையில இங்க தமிழ்நாட்டில் நான் சொல்றேன், பல்வேறு இடங்களில் எதிர்க்கட்சிகளை முடக்கும் செயலில் பாஜக இறங்கி உள்ளது. இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்தியா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படின்றது பொய் அப்படின்ட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மைத்துவமாக இருக்கின்றன. எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி கணக்கை முடக்கினால் அந்த குடும்பம் நடுத்தருவிற்கு வந்து விடுமோ, அந்த குடும்பம் வளர்ச்சி அடையாமல் வீழ்ந்து விடுமோ, அதே போலதான் இப்ப நாங்க அந்த நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியும் அந்த நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு அவர் வருத்தத்தோட பதிவு செய்துள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ஜெயராம் ரமேஷ், ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் இவர்கள் எல்லாம் இணைந்து அந்த கூட்டத்தை நடத்தி இது போன்ற கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.